வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம ராஜா சாப் படத்தோட ட்ரெய்லர் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்துல பிரபாஸ் தான் ஆக்ட் பண்ணியிருக்காரு. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி மாரியும் தெரியுது. ஒரு பேய் படம் மாரி தெரியுது. இந்த தில்லுக்கு துட்டு படத்துலலாம் அந்த அரண்மனைக்குள்ள போனா ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கும் பார்த்துருக்கீங்களா? அந்த மாரி இருக்குது. ஒரு அரண்மனை டூ சுந்தர் சி படமெல்லாம் பார்த்தோம்னா, என்ன ஒரு ஃபீல் இருக்குமோ, அதே ஒரு ஃபீல் தான் இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது இருக்கு. எனிவேஸ் வந்து பிரபாஸ்க்கு இந்த படம் ஹிட்டா அமைஞ்சா ஓகே. ஏன்னு பார்த்தீங்கன்னா, கன்டினியூவா ஒரு பாகுபலிக்கு அப்புறம் இத்தன படங்கள் பிரபாஸ்க்கு ஃப்ளாப் ஆயிட்டே தான் இருக்கு. இந்த படம் ஹிட் ஆச்சுன்னா ஒரு சந்தோஷமான விஷயமா தான் இருக்கும். ஏன்னா பிரபாஸ் ஃபேன்ஸும் அத தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப வருஷமா படங்கள் அவருக்கு சரியா போகல அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆனா இது விசுவல்ஸ் ஆகட்டும், சினிமாட்டோகிராஃபி, ஒரு கிராபிக்ஸ், அனிமேஷன்ஸ் எல்லாமே இந்த படத்துல சூப்பரா இருக்கு. சமுத்திரக்கனி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஒரு ராஜா ஸ்டோரி மாரி காமிக்கிறாங்க. ஒரு அரண்மனைக்குள்ள இருக்கிற மாரி காமிக்கிறாங்க. அதெல்லாம் வந்து பப்ளிக் பிளேஸஸ்ல அந்த மாரிலாம் நெறையா விஷயங்கள் காமிக்கிறாங்க. இத பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி மாரி தான் தெரியுது. இந்த படத்த பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. பிரபாஸ்க்கு வந்து இந்த படம் வந்து கை குடுக்குமா? இந்த படம் வந்து ஒரு ஹிட்டான படமா அமையுமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா ரொம்ப வருஷமா படங்கள் வந்து பிரபாஸ்க்கு வந்து ஹிட் ஆகாமயே இருக்குது. இந்த படமாவது வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு நம்ம வேண்டிக்கிறோம். ஆல் தி பெஸ்ட்.